அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் ஆன் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 1. அதில் தாமஸ் பயாட்னுடைய 2 கவிதைகள் பார்க்க போகிறோம். பீகாக் வால்யூம் 1ல் தாமஸ் பயாட் அண்ட் ஹென்ரி ஹோவர்டு ஏர்ல் ஆஃப் சரே அவங்களுடைய போயம்ஸ் வந்து நம்ம படிச்சாகணும். பீகாக் வால்யூம் 1ல் மொத்தம் 5 போயம்ஸ் இருக்குது. பயாட்டுக்கு 2 போயம் அண்ட் சரேக்கு 3 போயம். இப்போ வயாட்னுடைய போயம்ஸை இப்போ நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? 2 போயம்ஸ், ஃபர்கெட் நாட் எட், த அப்பீல். ஸோ ஃபர்கெட் நாட் எட் ஆர் அப்பீல் ரிட்டன் பை அப்படின்னு பேசிக் கொஸ்டின் கேட்கலாம். வயாட் அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கணும். ஸோ ஆப்ஷனில் வயாட்டும் இருக்கும், சரையும் இருக்கும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். சரைக்கு 3 போயம்ஸ் இருக்குது. அதனுடைய நேம்ஸை அடுத்த வகுப்பில் பார்த்துருவோம். ரைட்? ஸோ ஃபர்கெட் நாட் எட், இந்த போயத்தினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். போயம் இஸ் ரிட்டன் அஸ் 5 குவாட்ரைன்ஸ், ஒரு 5 ஸ்டான்ஸா வகையில் எழுதப்பட்டிருக்குது. வித் ரைமிங் ஆஃப் டெர்செட். ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்குள்ளேயும் ஒரு டெர்செட், ஒரு 3 லைன்கள் அழகா கருத்தை சொல்ற அளவுல எழுதப்பட்டிருக்குது. அண்ட் ஃபாலோட் பை 4th லைன், ஒரு ஸ்டான்ஸா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டான்ஸா மொத்தம் 4 லைன் இருக்குது. 3 லைன் பார்த்தீங்கன்னா டெர்செட்லையும் 4 லைன் வந்து ரெஃப்ரைனுமா கொடுக்கப்பட்டிருக்குது. ரைட்டுங்களா? ஸோ ரைமிங் டெர்செட் ஃபாலோட் பை 4th லைன் ரிப்பீட்டட் அஸ் ரெஃப்ரைன். அது திரும்ப திரும்ப எல்லா ஸ்டான்ஸாலையும் அதே லைன் தான் திரும்பி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டெர்செட்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, டெர்செட்னா 3 லைன்ல எழுதக்கூடியது. பொதுவாகவே ரைமிங்ல எழுதுவாங்க. பாருங்க, இது ஒரு டெர்செட். டுநைட், ஒயிட், டுநைட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, டெர்செட்ல 1வது வரியும் 2வது வரியும் ஒரே ரைமா இருக்கலாம். ஏ ஏ அப்படின்னு இருக்கலாம். 1வது வரியும் 3வது வரியும் ஒரே ரைம்ல இருக்கலாம். அதாவது ஏ பி ஏ அப்படின்னு இருக்கலாம். 3 லைனும் ஒரே ரைமிங்ல இருக்கலாம். எப்படி ஏ ஏ ஏ அப்படின்னு கூட இருக்கலாம். ரைட்? இது டெர்செட் போயம். அதாவது இந்த போயத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம யாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். யாட் அப்படிங்கிறவர் யாரு? ஹென்றி தி 8னுடைய அரசவையை சார்ந்தவர். அவருக்கு சேவகம் பண்ணிட்டு இருந்தவர். ஆனா அவருடைய 2வது மனைவியான ஆனி போலின் மீது ஒரு ஒன் சைடு லவ் இவருக்கு இருந்தது. அந்த அம்மாவும் லவ் பண்ணதா சில சோர்சஸ் சொல்லுது. உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது. இப்ப அந்த அம்மா இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அது நல்லா தெரியுது. இப்போ விட்டுட்டு போகக்கூடியவங்களை நினைச்சு எழுதக்கூடிய கவிதைகள் தான் இவருடைய எல்லா கவிதைகளும். த அப்பீல், அப்பீல் பண்றது. ஏன் என்ன விட்டுட்டு போனேன் அப்படின்னு ஒரு அப்பீல். விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்றது தான் அந்த அப்பீல் அப்படிங்கிறது. ஸோ இங்க ஃபர்கெட் நாட் என்ன, மறந்துடாத, என்ன மறந்துடாத அப்படின்றாரு. ஓகே, பாருங்க. Forget not yet the tried intent of such a truth as I have meant. மறந்துடாதீங்க. யாரோ ஒரு ஆளுக்கு, அவங்க யாருன்னு மென்ஷன் பண்ணல. ஆனா நமக்கு தெரியுது that is ஆனி போலின். அவங்களா தான் இருக்க முடியும்னு நம்ம நம்புறோம். Tried intent of such a truth as I have meant. நான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தை மறந்துடக்கூடாது. அந்த உண்மையை, என் பக்கம் இருக்கக்கூடிய உண்மையை நீங்க மறக்கக்கூடாது. My great travail so gladly spent. Forget not. நான் எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ எஃபர்ட் போட்டிருக்கேன். அதனால அதை மறந்துடாதீங்க. ஃபர்கெட் நாட் எட். ஒன்றும் பெரிய பிலாசபி இல்லை. ஜஸ்ட் இந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய மீனிங். கிரேட் எஃபர்ட், ட்ராவல் அப்படின்னா கிரேட் எஃபர்ட், ஸோ கிளாட்லி ஸ்பெண்ட். ரொம்ப நான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். என்ன மறந்துடாதீங்க. ஃபர்கெட் நாட் எட் வென் ஃபர்ஸ்ட் பிகன் த வியரி லைஃப் யூ நோ. சின்ஸ் வேன் த சூட் த சர்வீஸ் நன் டெல் கேன். ஃபர்கெட் நாட். நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். வியரி லைஃப் யூனோ, உனக்கு நல்லா தெரியும். சரிங்களா? சின்ஸ் வென் த சூட் த சர்வீஸ் நான் டெல் கேன். எதுவும் சொல்ல முடியாது. த சூட், நான் அணிஞ்சிருக்கக்கூடிய உடையில, நான் ஒரு சோல்ஜரா வேலை பார்த்தது, நான் என்ன மாதிரியான வேலை, த சர்வீஸ், நான் மன்னனுக்கு கீழே வேலை பார்த்துருக்கேன், உனக்காக நான் எவ்வளவு பணி புரிஞ்சிருக்கிறேன், உன்னை பார்க்க வரும்போது என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இப்படி நான் நிறைய விஷயங்கள் உனக்காக பண்ணியிருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட நிலையில இருந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் மீ. சரிங்களா? ஃபர்கெட் நாட் இட். இவ்வளவு விஷயம் நான் பண்ணியிருக்கிறேன், என்னை மறந்துடாத. அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு குழந்தைத்தனமான ஒரு காதல்ல இருந்துட்டு வியாட் வந்து ஆனி போலினை நோக்கி பாடுற மாதிரி, நான் அது செஞ்சிருக்கேன், இது செஞ்சிருக்கேன், காதல எதையும் சொல்லி காணிக்க கூடாதுன்னு வாங்க இல்லைங்களா? இவர் எல்லாத்தையும் சொல்லி காமிச்சு என்ன மறந்துடாத அப்படின்னு கெஞ்சுறாரு. Forget not yet the great assays, the cruel wrong, the scornful ways, the painful patience in denies. Forget not yet. அடுத்தது அப்படியே பட்டியலிடுறாரு. Forget not yet the great assays. அசை அப்படின்னா ஒரு வேல்யூவேஷன் பாக்குறது, கிரிட்டிசிசம் பண்றது அப்படின்னு இங்க எடுத்துக்கலாம். எத்தனை கிரிட்டிசிசம் என் மேல, உன்னை பார்க்க வந்திருக்கேன், உன்னை என்னாலதான் வந்து எல்லாமே நாசமா போச்சுது உன்னுடைய வாழ்க்கை, நீ படிக்காம போனதுக்கும் நான் தான் காரணம், உனக்கு சரியான அலைன்ஸ் அமையாததுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு எத்தனை வசையடிகள் என் மேல விழுந்திருக்குது. த க்ரூவல் ராங், த ஸ்கார்ன்ஃபுல் வேஸ், எல்லாமே அதுதான், தப்புக்கள் தான். த பெயின்ஃபுல் பேஷன்ஸ் இன் டினைஸ், நான் எவ்வளவு பொறுமை காத்திருக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன். இன் டினைஸ், எவ்வளவு ரிஜெக்ஷன்ஸ்.
என்ன மறந்துடாத. Forget not yet. Forget not yet. Forget not this. How long ago has been, and this the mind that never meant a miss. Forget not yet. ஒருபோதும் உன்னை மறக்கணும்னு என்னுடைய மனம் நினைச்சதில்லை. உன்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை தேடி போகணும்னு என்னுடைய மனம் நினைச்சதில்லை. How long ago has been. எவ்வளவு வருடங்களா நான் இதை வந்து மனசுல வச்சு, எத்தனை வருடங்களா உன் மேல நான் காதல்ல இருக்கிறேன். அப்போ ஒரு மன்னன் வந்து உனக்கு ஜோடியா கிடைக்கிறேன் அப்படின்னு என்னை விட்டுட்டு போயிடாத, சரிங்களா? அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஓகே, ஒன்றும் பெரிய பிலாசபி ஃபர்ஸ்ட் லைம்ல இருந்தே சொல்லு, பெரிய பிலாசபி இல்ல, ஜஸ்ட் தன்னுடைய காதல் விட்டுட்டு போகுதே அப்படின்னு நினைச்சு ஏங்குறாரு. அந்த பதட்டத்துல உளர்ற மாதிரியான ஒரு கவிதை தான் இது, சரிங்களா? இந்த லவ் அப்படிங்கிறது எவ்வளவு லாங் டைம் காதல் அழிக்கக்கூடியதா இல்ல, எவ்வளவு லாங் டைமா நான் வச்சிட்டு இருக்கிறேன், அத நீ விட்டுட்டு போயிடாத. ஃபைனல் ஸ்டான்ஸ பாருங்க. Forget not then thine own approved, the which so long has you so loved, whose steadfast faith yet never moved. Forget not this. உனக்கும் தெரியும், நீயும் என்ன லவ் பண்ற அப்படிங்கிறது எனக்கு தெரியும். Forget not then thine own approved. நீதான விரும்பி வந்த, அதனால என்ன விட்டுட்டு போயிடாத. The which so long as you so loved. என்னை நீ ரொம்ப அன்பு செலுத்திருக்க என் மேல, என்னை விட்டுட்டு போறதுக்கான மனசு உனக்கு வராது, சரிங்களா? Whose steadfast faith it never moved. அந்த நம்பிக்கையை நீ குலைச்சிராத. The steadfast faith இல்லைங்களா? இந்த காதல் மீது நான் கொண்ட நம்பிக்கையும் நீ கொண்ட நம்பிக்கையும் குலைச்சிராத அப்படின்னு ரொம்ப சின்ன கவிதை அப்படியே முடிச்சுக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ காதல்னா என்ன, காதல்ல பிரிவு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு வலியை கொடுக்கும் அப்படிங்கிறத வயாட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த வயாட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹென்றி தி எய்த் என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டுருவாரு. நான் ஒரு பெண்ணை விரும்புறேன், அழகா இருக்கிறா அப்படின்னு நீ ஒரு மன்னனுடைய மனைவியவே நீ வந்து, இல்ல மன்னனுக்கு பார்த்திருக்கக்கூடிய பெண்ணையே நீ வந்து நீயும் விரும்புவியா? அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை யார் மேல வைக்கிறாருன்னா, தாமஸ் வயாட் மேல வைக்கிறாரு. ஓகே, இனி நெக்ஸ்ட் போயம் பாத்தீங்கன்னா த அப்பீல் பை வயாட். இந்த அப்பீல்ங்கிறது அந்த ஃபர்கெட் நாட் எட்டை விட கொஞ்சம் பெட்டர் போயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். த ஸ்பீக்கர், நம்ம வயாட்டு தான் ஸ்பீக்கர். இதுல அவர் என்ன பண்றாருன்னா, அழுதுட்டே இருக்கிறார். என்னை விட்டுட்டு போயிருவியா? முதலே ஃபர்கெட் நாட், என்ன மறந்துடாத அப்படின்னு சொன்னாரு. இப்போ என்ன சொல்லுவாருன்னா, என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்றாரு. ஓகேங்களா? அதே தீம் தான், சரிங்களா? இப்போயம் என்னென்ன தீம்ஸை கன்வே பண்ணுது அப்படின்னா, பிட்ரையல், ஹார்டேக் அண்ட் த பிளீ ஆஃப் ஃபார் லாயல்டி. உண்மையாயிரு, ஏமாத்தாத, என் மனசு உடைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் தான் இதனுடைய முக்கியமான விஷயங்கள். என்ன வேற என்ன இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது பாத்தீங்கன்னா, எமோஷனல் டர்மாயில், உணர்ச்சி பெருக்குனால அந்த உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடை வந்து நீங்க இங்க பார்க்கலாம். ஒரு நியாயமற்ற விஷயம், நீ என்னை விட்டுட்டு போறது. ஏன் என்னை விட்டுட்டு போற? என் கூடவே இரு, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஹைலைட்டிங் த பெயின் ஆஃப் அன்ஃபுல்ஃபில்டு ப்ராமிசஸ். நீ எனக்கு என்ன காதலிக்கக்கூடிய டைம்ல நாள்ல என்ன பண்ணுவேன்? நீ இல்லைன்னா நான் இறந்து போயிருவேன், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், என்னுடைய காதல் அம்பிட்டுதான், நீதான் எனக்கு முழு துணை அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. இந்த ப்ராமிசஸ் எல்லாம் இப்ப எங்க போச்சுது? அண்ட் லாங்கிங் ஃபார் ரீகன்சிலேஷன். திரும்பியும் இந்த காதலி கூட போய் நான் சேரணும். ஏதோ ஒரு சின்ன ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, இல்ல அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர், அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிள்ளை விட்டுட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அந்த டைம்ல இது எழுதப்படுறது மாதிரி எழுதுறாரு. போயம் எப்படி பிகின் ஆகுதுன்னு பாருங்க. அண்ட் வில் யூ லீவ் மீ த அப்பீல் அப்படிங்கிறதுனுடைய ஃபுல் டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். அண்ட் வில் தோ லீவ் மீ தஸ் இப்படிதான் தொடங்கும். சில நெட் சோர்சஸ்ல அப்பீல்னு இருக்கும், சிலதுல அண்ட் வில் யூ லீவ் மீ தஸ் அப்படின்னு கூட இருக்கு, சரிங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ டைட்டில் வந்து அப்பீல், அதனுடைய ஃபர்ஸ்ட் லைன் இப்படிதான் இருக்கும். ஸோ த அப்பீல் அண்ட் வில் யூ லீவ் மீ தஸ், இதுதான் கரெக்டான டைட்டிலா நம்ம வச்சுக்க முடியும். இதுலயும் பாருங்க, லைக் த ஃபர்கெட் நாட் எட் மாதிரி இதுலயும் ஒரு ரெஃப்ரைன் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. சே நே நே நே, சே நே சே நே அப்படின்னா சே நோ அப்படின்னு அர்த்தம். ஸோ த போம் அண்ட் வில் யூ லீவ் மீ தஸ், என்னை விட்டுட்டு போயிருவியா? ஏ சே நே, அவரே ஆன்சர்னு சொல்றாரு, கேள்வியும் அவரே கேட்டு வயாட்
பதிலும் அவரே சொல்றாரு, விட்டுட்டு போயிடாத, இல்லைன்னு சொல்லு. சே நோ ஃபார் ஷேம் டு சேவ் யூ ஃப்ரம் த பிளேம். நீ எதுக்கு இந்த நோ சொல்லணும் அப்படின்னா, அது ஷேம். நீ வந்து நோ சொல்லலைன்னா அது வந்து தப்பா போயிடும். ஏன் தப்பா போயிடும்? டு சேவ் யூ ஃப்ரம் த பிளேம். இந்த உலகம் ஒரு காதலனை விட்டு சென்ற காதலியை எப்படி பிளேம் பண்ணுவாங்க? ரொம்ப மோசமா பேசுவாங்க. அந்த பிள்ளை வந்து பணத்துக்காக இன்னொருத்தன் கூட போயிட்டாங்க. இல்ல இவனை ஏன் காதலிச்சாங்க? வீட்டுல சொல்லவன திருமணம் பண்ணணும்னா எதுக்கு இவனை காதலிக்கணும்? அப்படிங்கிற ஒரு பிளேமை வந்து உனக்கு ஏற்படுத்தி வந்துடும். உனக்கு ஒரு அவப்பெயரை வந்து நீ வாங்கிடுவ. அதனால நீ என்ன பண்ணணும்? நான் என்னை விட்டுட்டு போயிருவியா அப்படின்னு கேட்டா நீ என்ன சொல்லிடுற என்கிட்ட? நோ, நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லு. டு சேவ் யூ ஃப்ரம் த பிளேம் ஆஃப் ஆல் மை கிரீஃப் அண்ட் கிரேம். என்னுடைய கஷ்டத்தை எல்லாம், இஷ்டத்துல இருக்கிறேன், நீ நோ சொன்னேன்னா அதெல்லாம் எனக்கு சரியாயிடும். விட்டுட்டு போவியான்னு கேட்கும்போது, நோ, நான் விட்டுட்டு போக மாட்டேனுங்கிற பதில் எனக்கு சொல்லு. நான் எல்லாமே சரியாயி வந்துருவேன். இல்லைன்னா உனக்கு ஷேம், பிளேம். ஏன்? என்னுடைய நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா உன்னை ஊர் வந்து என்ன பண்ணுவோம்? பிளேம் பண்ணிடும். அண்ட் வில் யூ லீவ் மீ த? என்னை விட்டுட்டு போயிருவியா? நோன்னு சொல்லு, நோன்னு சொல்லுன்னு சொல்றாரு. அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட், அண்ட் வில் யூ லீவ் மீ த? அதே மாதிரி தொடங்குது. that has loved you so long in well and woo among. நான் உன்னை எப்படி லவ் பண்ணேன்? ரொம்ப வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன் வெல் அண்ட் woo among. நல்லா இருக்கும்போதும் சரி, நான் நல்லா இல்லாத டைம்லயும் சரி, நான் உனக்காக நின்றுருக்கேன். எனக்கு கோர்ட்ல வேலை, ஹென்றி தி எய்த் கூட நான் வேலை பார்க்கிறேன். அரசாங்கத்துல எல்லாரையும் தெரியும். அப்படி நான் நல்ல வெல்த்தியா இருக்கும்போது நான் உன்னை கவனிச்சிருக்கிறேன். கஷ்டத்துல இருக்கும்போதும் உன்னை நான் கைவிடல. அப்பவும் உன்னை நான் வந்து காப்பாத்துக்கிறேன். அண்ட் இஸ் thy heart so strong as for to leave me the? உன்னுடைய மனசு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதா? ரொம்ப இறுகுன மனசா, கல் மனசா, இல்ல இரும்பு மனசா? ஏன்னா இரும்பு மனசு இருந்தாதான் ஒரு ஆளை விட்டுட்டு போக முடியும். Fast for to leave me the? இப்படி ஒரு கனத்த இதயத்துடன் நீ என்னை விட்டுட்டு போறதுக்கு ரெடியா இருக்கியா? அப்படிப்பட்ட மனசு உனக்கு இருக்குதா? சே நோ, சே நோ. ஏன்னா காதலிக்கும் பொழுது நீ ஒரு சின்ன ஒரு ஒரு நாய்க்கு சின்னதா ஒரு அடிபட்டிருந்தா கூட உன்னால தாங்க முடியாது. நீ அழுதுரு. ஒரு நாள் உன்னை பார்க்க வரலைன்னா உன்னால தாங்க முடியாது. நீ அந்த அளவுக்கு இளகிய மனம் உனக்கு. அப்படிப்பட்ட இளகிய மனம் பொருந்திய நீ என்னை விட்டுட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னா உன் மனசு இந்த அளவுக்கு மாறி இருக்கணும். சோ சேனே, சேனே, நோன்னு சொல்லிடுறேன் என்கிட்ட. அண்ட் வில் யூ லீவ் மீ தோஸ் அகெயின் that has given you my heart never for to depart. நான் உனக்கு மனசை கொடுத்த நீ எதுக்கு விட்டுட்டு போறதுக்காக கொடுத்தேன்? நோ, என்றைக்கும் எனக்கு புரியாம இருக்கணும். never for to depart. that has given you my heart never for to depart. பிரிஞ்சு போறதுக்கு வேண்டி நான் என்னுடைய மனசை கொடுக்கல. அப்படின்னா கொடுக்காமே இருந்திருக்கேன். no for pain nor smart. கஷ்டப்படுறதுக்காக நான் கொடுக்கல. இல்ல ஸ்மார்ட்டா இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்கல. நான் மனசை கொடுத்தது எதுக்கு? நீ என் கூட இருக்கணும், உன் கூட பல வருஷம் நான் சந்தோஷமா இருக்கணும். we have to ஸ்பென்சருடைய புரோத்தலாமின்ல வரைய மாதிரி நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல் இஷ்யூஸ் நாம வந்து கொடுக்கணும் இந்த உலகத்துக்கு. அவங்கள நம்ம சந்தோஷமா பாதுகாக்கணும். குழந்தைங்க நம்ம கூட இருக்கணும், நம்மள குழந்தைங்க பாதுகாத்துக்கணும். வயசான டைம்ல நான் உன்னை பாதுகாக்கணும், நீ என்ன பாதுகாக்கணும். இது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஹார்ட்டை உனக்கு கொடுத்தேன். நீ டிபார்ட் பண்ணி போறதுக்கு, பிரிஞ்சு போறதுக்கு இல்ல. அண்ட் வில் யூ லீவ் மீ தோஸ் அண்ட் ஹாவ் நோ மோர் பிட்டி. இறக்கம் இல்லையா உனக்கு? ஆஃப் ஹிம் தட் லவ் யூ, தட் லவ் யூ. இன்னைக்கு காதலித்தேனே, என் மேல உனக்கு இறக்கமே இல்லையா? எந்த அளவுக்கு நான் இறங்கி கேட்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு காதலன் இறங்கி கேட்கிறான்னா அவனுடைய மனசு எந்த வழியில இருக்கும்? நான் இல்லைன்னா உனக்கு பரவாயில்லைங்களா? நான் சூசைட் பண்ணிக்கிட்டா உனக்கு பரவாயில்லையா? காதலினால நிறைய சூசைட் நடக்குது அப்படின்னு கேட்கிறாரு. and have no mercy no pity of him that loves you. உன்னை காதலித்த என்ன மேல உனக்கு வந்து எந்த ஒரு பாசமும் பரிவும் இல்லையா? ஹலோ, cruelty. ஹெலாஸ்னா ஒரு எக்ஸ்பிளனேஷனரி, என்ன சொல்லுவோம், ஒரு இன்டர்ஜெக்ஷன் மாதிரி, ஒரு ஆச்சரியத்தினுடைய வெளிப்பாடு. அலாஸ், அதே மாதிரி ஹெலாஸ். யூ cruelty, நீ அந்த அளவுக்கு குரூவலானவளா? அண்ட் வில் யூ லீவ் மீ தோஸ்? விட்டுட்டு போயிருவியா என்ன? சே நோ, சே நோ.
தாமஸ் வயாட் என்ன பண்ணல அப்படின்னா அந்த பக்கம் இருந்த அந்த அம்மாவுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கல. ஏன்னா அவங்கள கரம் பிடிக்க போகக்கூடியது ஹென்றி தி எய்த், ஒரு மன்னன். இப்ப அந்த மன்னன் சொன்னா யாரும் தட்ட முடியாது. அந்த மன்னனுக்கு அடிபணிந்து தான் நடக்கணும். எவ்வளவு பெரிய பெண்ணா இருந்தாலும் சரி, காதலிக்கக்கூடியவனை விட்டுட்டு தான் போயாக வேண்டியது இருக்கு. இல்லைன்னா அவங்க ஃபேமிலியே அவன் இல்லாம பண்ணிடுவான். இல்லைன்னா அந்த காதலன் யாருன்னு தெரிஞ்சா அவனை கூட இல்லாம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சரே, ஆல் ஆஃப் சரே அப்படின்னு நம்ம தாமஸ் வயாட்னுடைய ஃப்ரெண்டு தெரியும். அவரை வந்து கொண்டு விடுவாங்க ஹென்றி தி எய்த். அதே மாதிரி ஆனிபாலினையும் அடல்டரி அப்படிங்கிற காரணத்தை சொல்லி கொண்டு விடுவாங்க. எதுக்கு? அவங்க வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்னு கூட கொண்டு விடுவாங்க. அதெல்லாம் இந்த வியாட்டுக்கு புரியல அப்படின்னு நாம நினைக்க தோணுது. வயாட் என்ன பண்றாரு, தன்னுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை பார்த்து விட்டுட்டு போயிடாத, ஏன்னா மறந்துடாத, ஃபர்கெட் நாட் எட், வில் யூ லீவ் மீ அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ ஒரு சைடால தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அந்த அம்மா செவிசாயிட்ட மாதிரி தெரியல. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வயாட்னுடைய 2 போயம், ஒன்னு ஃபர்கெட் நாட் எட், இன்னொன்னு வந்து த அப்பீல். ரெண்டையும் ரொம்ப சின்ன போயம் தான். இன்னைக்கும் மிக சிறிய கிளாஸ் தான். ஸோ திரும்பியும் டெக்ஸ்ட் பாருங்க, லிசன் இட் ஒன்ஸ் அகெயின். அண்ட் பெரிய பிலாசபிக்கல் மேட்டர்ஸ் இதுல இல்ல. என்ன லைன்ஸ்ல வரக்கூடிய நியூ வேர்ட்ஸ், அந்த கான்செப்ட், தீம், ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு உணர்வுடன் வயாட் எழுதின கவிதைகள் அந்த ரெண்டும். ரைட். தேங்க்யூ.